கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 6:21. ரோமன் 6:21. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை என்ன பண்ண சொல்ல பார்க்குறாருன்னா, எப்பா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பாருங்கள். எப்படி? ஒரு உண்மையாக உங்கள் பழைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். அப்போ உங்கள் பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு வெட்கமாக இருக்கா? நிச்சயமா. அதான் சொல்கிறாரு. இப்போ அந்த வெட்கமாக தோன்ற காரியமெல்லாம் என்ன இது பண்ணும்? நமக்கு என்ன தோணுது? ஐயோ, இப்படி ஒரு வாழ்க்கையாக தோணுதா? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் கலாத்தியர் 6வது அதிகாரம் 7-8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ என்ன நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஏன்னா நம்ம முன்னாடி என்ன வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. ஏன்னா நீங்கள் இந்த பாவம் பண்ணுற எல்லா காரியமும் பாருங்க, அது பூராமே இருளில் தான் நடக்கும். கொலை, கற்பழிப்பு, வேசித்தனம், காம விகாரம், அநேகமான பாவங்கள் நடைபெறுவது எப்போ? இரவுல தான். ஏன்னா அந்தகாரத்தின் கிரியைகள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இது என்ன? அதெல்லாம் என்ன? அவலட்சணமான காரியம். அதனோட முடிவு என்ன? மரணம். ஏன்னா நீதிமொழிகள் 14-12 பார்க்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஏன்னா அது என்ன? முன்னாடி நம்ம செய்த காரியங்கள்லாம் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இதே ரோமர் 6வது அதிகாரம் முடிக்கும்போது என்ன சொல்றாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன்னா என்ன? நமக்கு முன்னாடி அதனுடைய அவலட்சணமா, அசிங்கமா, வேக்கமா தெரிகிற அந்த பழைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? மரணம்தான். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எப்படி? நமக்கு அவலட்சணமா, நமக்கு வெக்கமா தோன்றுகிற காரியம் எல்லாமே என்ன ஆகும்? நமக்கு ஒரு மரணத்தை குடிக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, பாவம் என்ன பண்ணும்? நம்மையும் தேவனையும் பிரித்து விடும். ஏன்னா ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? நம்மளையும் தேவனையும் பிரித்தது என்ன? பாவம் நம்மளை பிரிச்சிருச்சு, நம்ம தேவன்கிட்ட போய் சேர முடியாதபடி. அப்போ நமக்கு அவலட்சணமாக தோன்றுகிறத, அவமானமாக தோன்றுகிற, வெட்கமாக தோன்றுகிற பழைய வாழ்க்கை என்னத்தில் கொண்டு போய் முடிச்சது? பாவத்திலும் மரணத்திலும் கொண்டு போய் சேர்த்தது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எல்லாருமே நம்மளுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே பார்ப்போம், நானா அவ்வளோ அசிங்கமாக, நானா அவ்வளோ கேவலமாக இருந்தேன், நானா அவ்வளோ அசிங்கமாக இந்த காரியங்களை பண்ணினேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்கள், நன்றாக சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பழைய வாழ்க்கைக்கும் அந்த புதிய வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வரும்போது தான் உங்களுக்கு என்ன காட்டும்? பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக காட்டக்கூடியது. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் ரொம்ப பயங்கரமாக ஆல்கஹால் குடிப்பார். அவர் பயங்கர ஆல்கஹால் அடிக்ட். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் நண்பர்களோட போய் நல்ல ஆல்கஹால் குடிச்சிட்டு, அதாவது ஏறக்குறைய சுய நினைவு இல்லாமல், செருப்பு கூட பிஞ்சு போயிடும், சட்டை ஒரு சில நேரத்தில் சட்டை இல்லாமல் இதாக இருந்து அங்கே கீழே விழுந்து கிடக்கிறது, வாந்தி எடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா பண்ணுவார். அப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு சில நண்பர்கள் எடுத்த புகைப்படங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பின்பாக ரொம்ப ஒரு அற்புதமாக அவங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி வெட்கப்படுவார். நானா இவ்வளவு கேவலமாக இருந்தேன், இப்படி சாக்கடைக்கு பக்கத்தில் போய் படுத்து கிடக்கேன், இப்படி வாந்தி எடுத்து வாந்தி மேலே படுத்து கிடக்கேன், இப்படி சட்டை இல்லாமல் கிடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்கப்படக்கூடிய ஒரு காரியம். அது என்ன? அது மரணத்தில் கொண்டு போய் சேர்த்தது.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய மாறுதல் இருக்கிறதா? உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும். ஏன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நம்மளுடைய வாழ்க்கையின் கனி எதுவாக இருக்கிறது? மரணமாக இருக்கிறதா? நித்திய ஜீவனாக இருக்கிறதா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது வெட்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த புதிய வாழ்க்கை இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமாண்டவரே, பொய் சொல்லுகிறவர்கள் நீ பொய் சொல்லாதிருக்க, மற்ற பொல்லாத காரியங்கள் செய்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று இந்த பக்கத்தில் இருந்து சேச்சா நான் அப்படி இல்லை, நான் தேவனுக்குரிய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.